சட்டவிரோத வேலை நிறுத்தங்கள். தொழில் தகராறு சட்டம் 1947 பிரிவு 26லிருந்து 29 வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, சம்பந்தமே இல்லாமல் தேவையில்லாமல் தொழிலில் வேலை நிறுத்தினாங்க, ஸ்ட்ரைக் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனைகள் பற்றி சொல்லுது. தேவையில்லாமல் சம்பந்தமே இல்லாமல் ஒரு தொழில் நடந்துட்டு இருக்கும்போது சுயநலமாக அவர்கள் தேவைக்காக அந்த வேலையை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஃபினால்ட்டியும் இருக்குது. அதை தாண்டி தண்டனையும் இருக்குது, சிறை தண்டனையும் இருக்குது, ஃபைனும் இருக்குது. ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்கள செய்ய விடாமல் வேலையை நிறுத்துறதுக்காக தூண்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கும் 1000 ரூபாய் ஃபைன்லேருந்து சிறை தண்டனை வரைக்கும் இருக்குது. சரி, இப்போ நியாயமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் ஒரு நிறுவனத்தினுடைய இடத்துல இருந்து வேலை நிறுத்தத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களோட வேலையை பணி நீக்கம் செய்யலாம், வேலையிலிருந்து நிறுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்ப்பை சமீபத்தில் நமக்கு மும்பை ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு தனியார் நிறுவனம் அவங்க வேலைக்கு அமர்த்தியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வேலையாளிகள் என்ன பண்ணாங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் வேலை நிறுத்தத்தை ஏற்படுத்தி அந்த நிறுவனத்திற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் கேள்விக்குறியாக பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்குண்டான விதிமுறைகளின்படி பண்ணினா மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும். அந்த வேலை நிறுத்தங்களுக்கு அங்கீகரிப்பதற்காக தொழிற்சங்கங்கள் இருக்குது. எப்பெல்லாம் வேலை நிறுத்தம் பண்ணலாம் அப்படின்னா அவங்க நியாயமான கோரிக்கையை விடுத்து அது சரி பண்ணலை அப்படின்னா, அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை அப்படின்னா அந்த சமயங்களில் பண்ணலாம். வேலை நிறுத்தம் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு முன்னாடி நோட்டீஸ் விட்டுருக்கணும். அட்லீஸ்ட் 14 நாட்களுக்கு முன்னாடியாவது நோட்டீஸ் முதலாளிக்கு தெரிவிச்சிருக்கணும். அப்போ தான் அவங்க வேலை நிறுத்தத்தை பண்ண முடியும். இல்லை இவங்க கருத்து வேறுபாடு காரணமாக வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்குண்டான தண்டனைகள் இருக்குது. சமரச தீர்வுகள் நடந்துட்டு இருக்கும்போது அந்த டைமில் வேலை நிறுத்தம் பண்ணினாலும் அதுவும் செல்லத்தக்கது அல்ல. ஸோ வேலை நிறுத்தம் தொடர்பாக எந்த ஒரு செயல்கள் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் தகராறு சட்டம் 1947 வரையறுக்கிறது. நன்றி.